with Krish. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் ஆசிட் பேசஸ் அண்ட் சால்ட்ஸ். ஸோ ஆசிட்ஸ்ன்றது வந்து அமிலங்கள், பேசஸ் காரங்கள் மற்றும் சால்ட்ஸ் உப்புக்கள். ஓகேவா? ஸோ இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். ஆசிட் வந்து லத்தீன் வேர்ட்லேருந்து ஃபார்ம் ஆச்சு. ஆசிடஸ் விச் மீன்ஸ் சோர். ஓகேவா? ஸோ ஆசிட்டில் வந்து ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ ஆர்கானிக் ஆசிட்ஸ், இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ்ன்றது பிரிக்கிறோம். ஸோ லிவிங் பீயிங்ஸ், அதாவது பிளான்ட்ஸ்லேருந்து அனிமல்ஸில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய ஆசிட்ஸ் எல்லாமே ஆர்கானிக் ஆசிடு. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா HCOOH, CH3COOH. ஸோ HCOOHன்றது வந்து விச் மீன்ஸ் ஃபார்மிக் ஆசிட், அது கார்பாக்சிலிக் குரூப். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே வந்து சேர்த்து வீக் ஆசிட்ஸ்னு சொல்லுவோம். இன்ஆர்கானிக் ஆசிட் HCl, HNO3 and H2SO4. ஓகேவா? So H2SO4 which is very important, sulfuric acid. So HCl, hydrochloric acid. So ஓகேவா, இது எல்லாமே வந்து சேர்த்தப்பல வந்து ஸ்ட்ராங் ஆசிட்னு சொல்கிறோம். ஓகேவா? Based on the number of hydrogen ion per molecules of the acid. So we can be classified as monobasic, which contains only one hydrogen ion per molecule. So HCl, HNO3 அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஹைட்ரஜன் அயன் தான் இருக்குது. ஸோ if it is a 2 hydrogen ion which is dibasic, example H2SO4, 2 hydrogen per molecule. ஓகேவா? ட்ரைபேசிக் என்பது H3PO4, 3 hydrogen ions per molecules in the acid solution. ஓகேவா? Acid can be classified into two types based on the ionization. So which completely ionize in water என்பது strong acid, partial ionize ஆகுது அப்படின்னா weak acid. ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா HCl and CH3COOH. So acids and bases. ஓகேவா? ஸோ ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ்ன்னு போது பர்டிகுலராக ஆசிட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே சோர் டேஸ்ட் வந்து கொடுக்கும். அதாவது வந்து ஒரு புளிப்பு சுவையை கொடுக்கறது எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் வந்து ஆசிட் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கர்ட் இருக்கு இல்லையா? ஸோ கர்ட், லெமன் ஜூஸ் அண்ட் ஆரஞ்ச் ஜூஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஆசிட் இருக்குது. ஓகேவா? ஸோ முன்னாடி பார்த்த மாதிரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை இண்டிகேட்டர்ஸ்? Special type of substance are used to test whether the substance is acidic or basic. These substances are known as indicators. So அசிடிக்னா என்னது? அமிலங்கள். பேசிக்னா காரங்கள். ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸை வச்சு யூஸ் பண்ணி அது வந்து அசிடிக்கா பேசிக்கா அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸோட பேர் வந்து என்னென்னா இண்டிகேட்டர். ஸோ இண்டிகேட்டர் சேஞ்ச் த கலர் when added to the solution containing an acidic or basic. ஸோ அசிடிக்னாலே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஈஸியாக கோத்ரூ பண்ணுறதுக்கு சொல்கிறேன். ஒரு ஆசிட் ஒரு துளி வந்து உங்கள் கையில் பட்டுடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுடைய செல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த செல்ஸ் வந்து டெட் செல்ஸாக மாற்றிடும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும்? உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிளட், ரத்தம் சிவப்பு கலர். ஓகேவா? ஸோ அது வந்து வெளியில் வந்துடும். ஸோ அப்போது ஆசிட்னாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்டர்ன்ஸ் சைமல்டேனியஸாக அது என்ன பண்ணுன்னா பிளட்டை வந்து வெளியில் கொண்டு வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போது சேஞ்ச் த கலர் இன்டு ரெட்டிஷ் கலர்னு ஆசிடிக். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம டர்மரிக், லிட்மஸ், சைனா ரோஸ் பெட்டல்ஸ் ஆர் சம் ஆஃப் நேச்சுரலி அக்கரிங் இண்டிகேட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து லிட்மஸ் எல்லாமே இது வந்து மேக்ஸிமம் உங்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ் நான் வச்சுக்கோங்க: டர்மரிக், லிட்மஸ், சைனா ரோஸ் பெட்டல்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக சின்ன வயசில் கெமிஸ்ட்ரி லேபில் வந்து இந்த லிட்மஸ் பேப்பர் வந்து பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ இது எதுக்குன்னா ஆசிடிக்கா பேசிக்கான்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். ஓகே? ஸோ எந்தெந்த பொருளில் என்னென்ன ஆசிட் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அசிடிக் ஆசிட் வந்து வினிகரில் இருக்குது. ஓகேவா? ஃபார்மிக் ஆசிட் HCOOH. ஸ்டிங்குன்றது வந்து என்னென்னா கொடுக்கு. அந்த கொடுக்கு இருக்கு இல்லையா? அந்த கொடுக்கில் வந்து
ஃபார்மிக் ஆசிட் இருக்கு. ஆண்ட்ல மட்டும் இல்லை, நாட் ஒன்லி ஆண்ட் விச் ஆல்சோ இன் பீஸ். ஓகே, சிட்ரிக் ஆசிட் வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். உங்களுக்கு சிட்ரிக் ஆசிட்னால லெமன் ஞாபகம் வரும், ஆரஞ்சும் ஞாபகம் வரணும். ஓகேவா? ஸோ ஆரஞ்சும் அடிக்கடி கேட்குறது. ஸோ லாக்டிக் ஆசிட் கேர்டில் இருக்குது. ஆக்சாலிக் ஆசிட் டொமேட்டோ ஆக்சாலிக் ஆசிட் அண்ட் ஆல்சோ இன் ஸ்பினாச். ஓகே, அஸ்கார்பிக் ஆசிட் ஆம்லான்றது வந்து என்னது? ஆம்லான்னா என்னது? நெல்லிக்கனி. ஓகே, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், விட்டமின் சி இருக்குது. ஓகேவா? டாட்டரிக் ஆசிட் வந்து டாம்ரின் புளியில் இருக்குது, கிரேப்ஸில் இருக்குது, அன்ரைப்டு மேங்கோஸ். ஓகேவா? ஸோ ஃபர்தராக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஆல் த ஆசிட் மென்ஷன்ட் அபோவ் இன் நேச்சர், நேம் ஆஃப் த பேஸ், சம் பேஸ் வந்து பார்க்கலாம். கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஸோ ட்ரெண்டு என்னென்னா ஆசிட்ஸ் தான் மேக்ஸிமம் கேட்டே இருப்பாங்க. ஸோ பேஸும் வந்து படித்து வச்சுக்கோங்க, சப்போஸ் பேஸஸ் கேட்குறது வாய்ப்பு இருக்குது. கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து லைம் வாட்டர்னும் போது லைம்ன்றது வந்து எலுமிச்சை. ஓகே, ஸோ அமோனியம் ஹைட்ராக்சைடு விண்டோ கிளீனர். சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து சோப்பில் இருக்குது. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடும் சோப்பில் இருக்குது. மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு மில்க் ஆஃப் மெக்னீஷியா. ஓகே, ஸோ சம் நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸ். ஓகே, ஸோ litmus, a natural dye. The most commonly natural indicator is litmus. It is extracted from lichens. ஸோ லிச்சன்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் வந்து என்னென்னா லிட்மஸ். ஓகேவா? இட் ஹேஸ் பர்பிள் கலர் இன் டிஸ்டில்டு வாட்டர். when added an acidic solution it turns red. முன்னாடியே சொன்னேன் இல்லையா? ஸோ ஆசிட் வந்து நம்ம சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொன்னேன். கையில் விழுந்துடுது அப்படின்னா நம்மளுடைய பிளட் வந்து வெளியில் வந்துடும், அப்போது ரெட் கலரில் மாறும், ஞாபகம் வச்சுக்கோங்க. when added to the basic solution பேஸ் BB. ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ளூ கலரில் மாறும் அப்படின்ற மாதிரி. ஸோ it is available in the form of solution or in the form of strip paper. Okay, as litmus paper. Generally it is available as red and blue litmus paper. So red litmus paper ஆவும் இருக்கும், blue litmus paper ஆவும் இருக்கும். ஓகேவா? ஓகே, இதெல்லாம் சம் எக்ஸசைசஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டிலாம் வந்து நீங்கள் சின்ன வயசில் பண்ணியிருப்பீங்க. தெரியாதவங்க யூடியூப்பில் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறாங்க, ஆசிட்ஸாக பேஸான்றது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க த்ரூ லிட்மஸ் பேப்பர் வச்சு அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நியூட்ரலைசேஷன் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நியூட்ரலைசேஷன்றது வந்து ஒன்றுமே கிடையாது. we have learned that acid turns blue litmus paper and bases turn red litmus blue. ஓகே, ஸோ ரெட் லிட்மஸ் பேப்பர் வந்து பேஸஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா அது ப்ளூ கலரில் மாறும். ஓகேவா? ப்ளூ லிட்மஸ் பேப்பர் வந்து ஆசிட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக, ஏன்னா அது ரெட் கலரில் மாறும். ஓகேவா? ஸோ we are going to use an indicator you have not used so far. It is called phenolphthalein. Particularly in neutralization only the reaction a new substance is formed. This is called salt. Okay, salt என்றது வந்து என்னன்னா NaCl. ஓகேவா? அப்போ ஆசிட்ன்றது வந்து HClலையும் ப்ளஸ் பேஸாக இருக்கக்கூடிய NaOH. அப்போ இந்த குளோரினும் இந்த சோடியமும் ரெண்டும் சேர்த்து ஆக்ட் ஆகி NaCl ப்ளஸ் வந்து வாட்டர் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? ஸோ விச் இஸ் சால்ட். இந்த ப்ராசஸ் பேர் வந்து என்னென்னா நியூட்ரலைசேஷன். த ரியாக்ஷன் பிட்வீன் ஆசிட் அண்ட் பேஸ் இஸ் நோன் அஸ் நியூட்ரலைசேஷன். இந்த ஆசிடுக்கும் பேஸுக்கும் இடையே நடக்கக்கூடிய அந்த ரியாக்ஷனை வந்து நியூட்ரலைசேஷன் சொல்கிறோம். ஸோ சால்ட் அண்ட் வாட்டர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட்
இந்த ப்ராசஸ் வித் எவல்யூஷன் ஆஃப் ஹீட் வந்து எவால்வ் ஆகுது. ஓகேவா? ஸோ இது மட்டும் தெரிஞ்சால், அந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சாலே போதும். நியூட்ரலைசேஷன் இது வரைக்கும் பார்த்ததுல வந்து ஆசிட்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா தெரிஞ்சிருக்கும், பேஸ்னாலும் தெரிஞ்சிருக்கும். அந்த லிட்மஸ் பேப்பர் விச் இஸ் இம்பார்ட்டன்ட். அது கொடுக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? ஆர்கானிக்ல என்னென்ன கொடுத்துருந்தாங்க, இன்ஆர்கானிக்ல என்னென்ன கொடுத்துருந்தாங்க. ஸோ விச் இஸ் ஆர்கானிக் இந்த ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்க்கும்போது ஹச்சிஎல் சாரி ஆர்கானிக்ல பார்க்கும்போது கார்பாக்சிலிக் ஆசிட் பார்த்துருந்தோம், CH3COOH. ஓகே, ஸோ கார்பாக்சிலிக் HCl, HNO3, H2SO4. அப்படியே இதில் பார்த்தோன்னா அந்த ஸ்ட்ராங் ஆசிட் என்ன, வீக் ஆசிட் என்ன, அயனைஸ் கம்ப்ளீட் ஆச்சுன்னா ஸ்ட்ராங் ஆசிட். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம அதிலே பார்த்துருந்தோம் ஆல்ரெடி. ஸோ இதில் வந்து அடிஷ்னலாக ஸ்டியாரிக் ஆசிட், ஸ்டியாரிக்ன்றது வந்து ஃபேட்டில் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? கொழுப்பில் ஸ்டியாரிக் ஆசிட் இருக்குன்ற ஞாபகம். கோலிக் ஆசிட் வந்து பித்த நீர்னு சொல்லுவாங்க, பை ஆசிட்ஸ். ஓகேவா? அந்த பித்த நீரில் வந்து கோலிக் ஆசிட் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்பிள்ஸில் வந்து இது டாட்டரிக் ஆசிடும் இருக்கும் அல்லது மாலிக் ஆசிட்ஸும் இருக்கும். ஓகேவா? ஸோ விச் இஸ் இம்பார்ட்டன்ட். புளித்த பால் அதில் வந்து லாக்டிக் ஆசிட் இருக்கும். ஸோ கெட்டு போன வெண்ணெய் அதில் வந்து புட்டைரிக் ஆசிட் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. ஸோ ஃபர்தராக பார்க்குறோம் அப்படின்னா மினரல் ஆசிட்ஸ் பார்த்து பார்க்குறோம். ஸோ மினரல் ஆசிட்ஸ் அப்படின்னா என்ன? மினரல் ஆசிட்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, HCl, நைட்ரிக் ஆசிட், HNO3, H2SO4, சல்ஃபரிக் ஆசிட் எல்லாமே வந்து லெபார்ட்டரியில் காமனாக அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த ஆசிட்ஸ் வந்து மெட்டல் கூட ரியாக்ட் ஆகும்போது ஹைட்ரஜன் கேஸஸ் வந்து எவால்வ் ஆகும். ஸோ இது வந்து ரியாக்ட் ஆகும்போது கொரோடு ஆகிடும். ஸோ கொரோடுனா அந்த துரு பிடிக்கும். ஓகேவா? ஸோ அந்த மெட்டல் வந்து ரெஸ்ட் ஆகும். பட்டு கிளாஸஸ்லேயும் செராமிக்ஸ்லேயும் ரியாக்ட் ஆகும்போது அந்த கரப்ஷன் வந்து இருக்காது. ஓகேவா? ஸோ ஆசிட் வந்துன்றது வந்து என்னென்னா ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் அயன்ஸ் இருக்கும். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட்ஸில் ஸோ தே ஹாவ் ஷோ டெஸ்ட் strong acids and the corrosive nature. Hydrogen is the common element present in all the acids. However, all compounds containing hydrogens are not acids. For instance, ammonia, methane, glucose are not acids. So காமனாக வந்து ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருந்தால் மட்டும் ஆசிட்னு சொல்ல முடியாது. ஸோ மீத்தேன், குளுக்கோஸ் as well as acids. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருந்தாலும் அது வந்து ஹைட்ரஜனில் வராது, சாரி ஆசிடில் வராது. ஓகேவா? ஸோ அதுதான் முன்னாடியே சொல்லும்போது இண்டிகேட்டர் வந்து ஃபினாப்தலின் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஆசிட்ஸில் வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஓகேவா? இண்டிகேட்டர் மெத்தில் ஆரஞ்சஸ் இஸ் ரெட் இன் ஆசிட்ஸ். தேர் ஆர் குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ன்றது வந்து முரியாட்டிக் ஆசிட். சல்ஃபரிக் ஆசிட்ன்றது வந்து சாயில் ஆஃப் விட்ரியால், கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ்னு சொல்லுவாங்க. நைட்ரிக் ஆசிட் வந்து அக்வாஃபோர்டிஸ். யூசஸ் ஆஃப் ஆசிட்ஸ் வந்து ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ யூஸ் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ், ஸோ இது மட்டும் பார்த்துட்டோம்னா அந்த கிளாஸ் ஓவர். ஸோ இது பார்ட் 2ல் வந்து நம்ம கண்டினியூ பண்ணோம். ஸோ நீங்கள் இப்போ பார்த்த வரைக்கும் சின்ன சின்ன நோட்ஸ் மாதிரி ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னலாம் ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்க அப்படின்றத ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போது ரிப்பீட்டடாக படிக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஈஸியாக வந்து ரிமெம்பர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா?